வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களடி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டரில், அதுவும் பார்க்கு பக்கத்தே லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK ரீசேல் செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒத்துறாயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனா இருக்காங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸாக்டா சித்தாலப்பாக்கம்லேருந்து மேடவாக்கம் எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 கிலோமீட்டர்லேயே மேடவாக்கம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இங்கேருந்து OMR ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்களால் ஈஸியாகவே ட்ராவல் பண்ண முடியும். இது நம்ம சைட்டில் இருக்க பெரிய பார்க்கு. நம்ம சைட்டுக்கு பக்கத்து பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினி ஸ்கூல் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் லொக்கேட்டாக இருக்குது. இப்போ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் 5 யூனிட் தான் வரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த லாபி ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே நம்ம தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நீங்க ஃப்ரண்ட்ல ஒரு சேஃப்டி கேட் போட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் உங்களுக்கு பிரைவசியாவே இருக்குங்க. அது மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா CMD அப்ரூவ்ல கட்டப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான். நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் தாராளமா 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லயும் நாங்களே உங்களுக்கு லோன் அப்ரூவலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ மேட்டம் அந்த டோர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துருவாங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி மாதிரியே இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1030 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 530 550, அதாவது 50% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். அதுமாதிரி ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது நம்ம லிவிங் ரூம் வருங்க. லிவிங் ரூமே பார்த்தா 2 பார்ட்டிஷன் மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வந்துருங்க. அது மாதிரி EB எல்லாமே 3 phase EB தான். இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 8 years ஓல்டு அபார்ட்மெண்ட் தாங்க. 8 years முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதால ஃபுல்லாக ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட் பிட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே ஹுட் அண்ட் விண்டோஸ் தான். உங்களுக்கு ஹால்லேயே 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு பூஜா ரூம் செட்டப்பும் வந்துருங்க. அந்த பூஜா ரூமோட டோரோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ண நம்மளுக்கு 3 ரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பூஜா ரூம் செட்டப் பண்ணிக்கலாங்க. அதுமாதிரி 100% உங்களுக்கு வாஷ் குவாலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாவே இருக்கு பாருங்க. நீங்க சித்தாலப்பாக்கம் சரௌண்டிங்ல ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நல்ல லொகேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குங்க. இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தா 3 விண்டோ நம்ம ஹுட் அண்ட் விண்டோஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு UPS பவர் சேவிங்காக நம்மளுக்கு பாயிண்ட் வந்துருங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூ. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமா இருக்கு பாருங்க. இது வந்து நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தா PVC டோர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் டோர் ஓபன் பண்ணனே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாவே இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. உங்களுக்கு விசுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ டைல்ஸ் உங்களுக்கு நியூ மாடல் டைல்ஸ் மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி வெஸ்டர்ன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் பிராண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்திருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸ்லாம் பார்த்தா பட்டாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே 11x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இந்த பெட்ரூம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டிஃபை டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விண்டோ ஹுட் அண்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு AC பாயிண்ட் வந்துருங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் ஒர்க்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நீங்க ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா அதுல என்ன பெனிஃபிட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நீங்க கார் பார்க்கிங் சொல்லிட்டு அடிஷனல் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. GST உங்களுக்கு வராது. EB காஸ்ட் எதுவுமே வராதுங்க. அடிஷனல் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும். நீங்க இதே ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், EB, லிஃப்ட், GST இது எல்லாமே உங்களுக்கு 8 lakhs கிட்ட வந்துருங்க. இதான் புது ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கும் உள்ள டிஃபரெண்ட்டுங்க. இது நம்மளுக்கு கிச்சன் வரும். கிச்சன்லேயே பார்த்தா ஒரு வுட்டன் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் டோர் ஓப்பன் பண்ண உடனே 10x10 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கிச்சனா கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு கிச்சன் ரொம்ப பெருசா இருந்தா லைக் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சனா கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாவே உங்களுக்கு மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அதுமாதிரி இந்த லொகேஷன்ல கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் வாட்டர் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். அதுமாதிரி ஃபிளிட் டெஃப் ஏரியா இது கிடையாதுங்க. வென்டிலேஷனுக்காக 3 ஹுட் அண்ட் விண்டோஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹுட் ஒர்க்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டியும் பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது நம்ம கிச்சனோட ஃபுல் வியூங்க. நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பெரிய கிச்சனா இருக்கு பாருங்களேன். நம்ம சப்ஸ்கிரைப்
உங்கள் சொந்தங்கள்ல யாருன்னா கிச்சன் ரொம்ப பெருசா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இங்க ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல டைல் ஃபினிஷிங்கும் பண்ணிருக்காங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸும் படாக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணோனே இந்த பெட்ரூம் ஒரு காம்பாக்டான பெட்ரூமா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்ல ஒரு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டன்ல பார்த்தீங்கன்னா 3 விண்டோஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பாத்ரூம் டோர் ஓபன் பண்ணோனே டிஃப்ரெண்ட் மாடல்ல உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டைல்ஸோட கலர்லாம் உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி தாங்க இருக்கு. ஆனா விஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஓல்டு மாதிரிலாம் தெரியல. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கிட்டு ரொம்ப யூஸ் பண்ணலங்க. ரேரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 52 lakhs 52 லட்ச ரூபாய் பிரைஸ் கோட் பண்றாங்க. அதாவது பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லிருக்காங்க. நீங்க டேரக்டா வந்து சைட் விசிட் பாருங்க. இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. Thank you for watching HP Housing.